நம்ம ரெண்டு பேரும் ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? நீ மனசுல ஒண்ணு நினைச்சுக்கோ, அது நான் கரெக்டா சொல்லுவேன். அமேசிங். உண்மையாலுமே நினைச்சா கரெக்டா சொல்லுவேன். ஆனா ஒரு கண்டிஷன், நம்ம வீட்ல இருக்க பொருள் மட்டும் தான் நீ நினைச்சுக்கணும். ஓகேயா? சரி. நினைச்சிட்டியா? இரு. நீ நினைச்சிட்ட. நீ நினைச்சது நான் கரெக்டா சொல்லட்டா? நீ நினைச்சது ஃபேன் தானே? நீ எப்படி கண்டுபிடிச்ச? அதான் இந்த கேமே. இந்த கேம் நல்லா இருக்கே, புதுசாக இருக்கே, யார் கூட விளையாடலாம்? இருக்கவே இருக்காரு நம்ம அடிமை, அவர் கூட விளையாட வேண்டியதான். இப்பயே பவுனோட 1 லட்ச ரூபா வந்துருச்சு. இன்னும் 5 வருஷம் போச்சுன்னா 2 லட்ச ரூபான்றான், 2.5 லட்சம்ன்றான். என்னவா? நம்ம ஒரு கேம் விளையாடலாமா? என்ன கேம்? நீங்கள் ஒரு மனசில் நினச்சிக்கணும், அதை நான் கரெக்டாக சொல்லுவேன். ஓ நோ. இதுவும் வேணாம். எங்க நல்லா இருக்குங்க, சூப்பராக இருக்குங்க. ஒரே ஒரு டைம். சரி சொல்லு. நீ நினச்சிக்கங்க. அதுவும் நினச்சிக்கணும். நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை தான் நினச்சிக்கணும். என்ன கொடுமை சரவணனது. சரிங்களா? டிவி தானே? ஐயோ, நீ சொல்லக்கூடாது, நீ மாற்றி சொல்லணும். நீ என்ன சொல்றியே? அதான் கேம். இல்ல வேற நினைச்சு அப்படின்னு சொல்லணும். இப்ப வேற நினைச்சுக்கீங்க. வேற நினைக்கணுமா? ஆமா, நான் கண்டுபிடிப்பேன். திரும்ப நினைக்கணுமா? ஆமா. நினைச்சிட்டேன். நினைச்சிட்டீங்களா? ஃப்ரிட்ஜ் தானே? சூப்பர் பா. ஐயோ, நீ திரும்ப சொல்லக்கூடாது. அப்புறம் நீ நினைச்ச கரெக்டா சொல்றேனே. இல்ல நான் சொன்ன கரெக்டா கண்டுபிடிச்சாலும் நீங்க இல்லன்னு தான் சொல்லணும். இல்லன்னு சொல்லணும். சரியா? திரும்ப